பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, everyone. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். I hope everyone is doing well. இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை உங்க இடத்துல பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். And today I would like to share a few things with you. ஏசாயா Isaiah 54ஆம் அதிகாரம் chapter 54, 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. verse 17 says, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. No weapon shall stand against you will prevail. உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்பிட்டு இருக்குதா? Is anything that is standing against you? வேலை இடத்துல உங்களுக்கு விரோதமா காரியம் எழும்புதா? Is anything that is standing against you in your job? பிசினஸ்ல இருக்குதா? Is that anything standing against you in your business? படிக்கிற இடத்துல விரோதமா காரியம் எழும்புதா? Or it can be anything that is standing against you in your studies. ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? Are you upset because of that? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு. Today God is saying to you, மகளே மகனே, my daughter, my son, உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். no weapon shall stand against you will prevail. ஏன்டா எனக்கு இப்படிப்பட்ட சோதனைன்னு நினைக்காதீங்க. Don't think that why only me. ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா அநேக காரியங்கள் எழும்பி இருக்கலாம். அது இன்ன வரைக்கும் ஆண்டவர் தடுத்து கொண்டுதான் இருந்திருப்பாரு. There are many things which were standing against you, which God has prevailed for you. இனி வரப்போற காரியங்களும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தடுத்து நிறுத்துவாரு. In the coming days also God will do the same. ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யலன்னு நீங்க நினைக்காதீங்க. So don't think that God doesn't see anything or do anything. ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். God is doing for you. உங்களுக்கு இனி எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவார். And God will protect you and he will not no one can stand against you. கவலைப்படாதீங்க. Don't worry. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். God is with you. நன்றி. Thank you.